நீங்க அவர் வீட்டுக்கு போய் பேசினது கூட தப்பு இல்லை. ஆனா அவர் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இந்த விஷயத்தை கொண்டு போகாம இருந்திருக்கலாம். நான் சொல்ல சொல்ல கேட்காம அவர் கிளம்பி போயிட்டாருப்பா. போலீஸ்னு போனா தட்சிணாமூர்த்தியோட கோவம் இன்னும் அதிகமாக தான் ஆகும். அவர் கோவத்தில் எந்த எல்லைக்கு வேணா போவார். சமாதானமா பேசி முடிக்க வேண்டிய விஷயத்தை இப்படி நீங்களே சிக்கலாக்கிட்டீங்களாக்கா? ஹலோ, உங்க பேரு சிவநேசனா? ஆமாங்க. நீங்க? நெற்குன்றம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் ஈஸ்வரி பேசுறேன். புண்ணியகோடிங்கிறவர் உங்க மாமாவா? ஆமா மேடம். உங்க வளர்ப்பு பையன் திலீபன் அவர் பொண்ணு சுசியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டான்னு அவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அது சம்பந்தமா உங்ககிட்ட விசாரிக்கணும். நீங்க உடனே பரப்பிட்டு ஸ்டேஷனுக்கு வாங்க. வந்துடுறேன் மேடம், உடனே வரேன். யார் மாமா ஃபோன்ல? சொல்றேன். சொல்லுங்க மாமா. யாரு? மாமா திலீபனை பத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருல்ல? ஆமா. அந்த இன்ஸ்பெக்டர் பேசினாங்க. என்ன உடனே ஸ்டேஷனுக்கு வர சொன்னாங்க. திலீபனை பத்தி என்கிட்ட விசாரிக்கணுமா? சரி, நீங்க தனியா போவீங்க, நானும் கூட வரேன். சரி அக்கா, நீயும் வா, போயிட்டு வந்துடலாம். நிலா, கொஞ்சம் பாத்துக்கமா, போயிட்டு வந்துடுறோம். சரிங்கப்பா. இந்த வீடு தானே? ஆமா, இந்த வீடு தான். வாங்க. வீட்ல யாரு? யார் வீட்ல? என்ன வேணும்? இங்க தட்சிணாமூர்த்திங்கிறது யாரு? ஏன் அப்பாதான்? கூப்பிடுங்க. அப்பா, அப்பா. என்னம்மா? நீங்க தான் தட்சிணாமூர்த்தியா? ஆமா. உங்க பையன் தான் திலீபனா? ம். ஒரு விசாரணைக்காக அவனை கூட்டு போகணும். கூப்பிடுங்க. என் புள்ள ரொம்ப நல்லவன் மேடம். ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிக்கிற அளவுக்கு அவன் என்ன தப்பு பண்ணான்? ஒரு பொண்ணை விரும்பி நிச்சயம் செஞ்சுட்டு இப்ப அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஏமாத்துறான். உங்களுக்கு வேணா அவன் நல்லவனா இருக்கலாம், ஆனா எங்க பார்வைக்கு அவன் ஒரு கிரிமினல். இத பாருங்க மேடம், என் புள்ள எந்த பொண்ணையும் விரும்பல. யாரோ உங்களுக்கு தப்பான தகவல் கொடுத்திருக்காங்க. ஏய் தட்சிணாமூர்த்தி, அபாண்டமா போய் சொல்லாத, ஒரு நாள் கழுவி போயிடும். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க சார், நான் பேசிக்கிறேன். பொண்ணை பெத்த இவரே ஸ்டேஷனுக்கு வந்து உங்க பையன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அந்த அடிப்படையில தான் இப்ப நான் விசாரிக்க வந்திருக்கேன். அனாவசியமா பேசிட்டு இருக்காம எங்களுக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. இது ரொம்ப அநியாயமா இருக்கு மேடம். கம்ப்ளைண்ட் கொடுக்கறவங்க யாரு? அவங்க லெவல் என்ன? மோட்டிவ் என்ன? யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க? இது எதுவுமே பார்க்க மாட்டீங்களா? ஒரு வெள்ளை பேப்பர்ல யாராவது எழுதி கொடுத்துட்டா உடனே ஆக்ஷன் எடுத்துருவீங்களா? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். பிளைண்ட் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நாங்க ஒண்ணு முட்டாள் இல்ல. இவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு சாட்சி இருக்கு. போட்டோ, வீடியோ, எவிடன்ஸ் இருக்கு. லீகலாவும் எங்களால அவர் அரெஸ்ட் பண்ண முடியும். இது குடும்ப பிரச்சனைங்கிறதுனால அமைதியா பேசிட்டு இருக்கேன். ஓகே மேடம். என்ன அடிக்க வந்தான், கொலை பண்ண வந்தான்னு இந்த ஆள் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். இந்த ஆளை தூக்கி உள்ள வைங்க. ஆத்திரத்துல புத்தி சரியா வேலை செய்யலையோ? இவரை பத்தி நீங்க என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாது. லோக்கல்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. உங்களோட கம்ப்ளைண்ட் ஒருவேளை பொய்யா இருந்தா கேஸ் உங்க பக்கம் ரிவர்ஸ் ஆயிடும். மேடம், இந்த ஆள் ஒரு ஃப்ராட். இவனையும் மச்சானும் சேர்ந்து என் சொத்தை புடுங்கணும்னு பார்த்தாங்க. அது முடியலன்னு தெரிஞ்சதும் என் புள்ளைய வச்சு என்ன வம்புக்கு எடுக்கிறாங்க. ஆமாங்க, என் புருஷனை பழி வாங்கணும், அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த ஆள் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க இந்த ஆள் சொல்றது எதையும் நம்பாதீங்க. யார நம்புறது, யார நம்ப கூடாதுன்னு நீங்க எங்களுக்கு சொல்லி தராதீங்க. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. இப்ப நீங்களே அவனை அனுப்பி வைக்கிறீங்களா இல்ல நாங்களாவே அடிச்சு வீழ்த்திட்டு போட்டுமா? இத பாருங்க, திலீபம் வீட்ல இல்ல.
அவன் வந்த உடனே நானே கூட்டிட்டு வரேன். இல்ல மேடம், திலீபன் பைக்கு வாசல்ல தான் இருக்கு. அவன் உள்ளதான் இருப்பான். கான்ஸ்டபிள்ஸ், அவன் உள்ளதான் எங்கேயாவது இருப்பான். போய் தேடி பார்த்து இழுத்துட்டு வாங்க. திலீப் தான் இல்லன்னு சொல்றோம்ல, அப்புறம் ஏன் நீங்க தேட உள்ள போறீங்க? மேடம், அதிகாரம் கையில இருக்குதுன்னு இஷ்டத்துக்கு ஆடாதீங்க. நீங்க எங்க இருந்து போல மனித உரிமை கமிஷனுக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். தாராளமா கொடுங்க, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. எழுந்துடுறா. வாடா ஸ்டேஷனுக்கு. எதுக்கு மேடம்? என்ன ரூம்ல வந்து ஒளிஞ்சிட்டியா? வா வா. போடா. மேடம் எதுக்கு என்ன கூட்டி போறீங்க? கைய விடுங்க. வாடா. மேடம் நான் எந்த தப்பு பண்ணல மேடம். பண்ணிட்டு நல்ல கூட மாதிரி வேலை உட்கார்ந்திருக்கியா? பா, என்னப்பா இது? என்ன எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போறாங்க? எல்லாம் இந்த ஆள் பண்ற வேலைடா. நீ ஒண்ணும் பயப்படாத, நான் இருக்கேன். இத பாருங்க மேடம், என் லெவல் என்ன, என் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியாம விளையாடுறீங்க. எனக்குன்னு சொசைட்டில ஒரு மரியாதை இருக்கு. என் புள்ளைய ஸ்டேஷனுக்கு கொண்டு போதை என்னால அனுமதிக்க முடியாது. உங்க அனுமதிக்கு காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஒண்ணுதான். ஓ அப்படியா? நான் சொன்னதானே நீங்க ரூல்ஸ் பேசுவீங்க. உங்க ஏசி சொன்னா கேட்டுதானே ஆகணும். தாராளமா ஃபோன் பண்ணுங்க. அவர் இப்ப ரொம்ப முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு. நீங்க எத்தனை தடவை ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டார். பொறுமையா அவர்கிட்ட பேசிட்டு ஸ்டேஷனுக்கு வாங்க. கான்ஸ்டபிள்ஸ், அவனை இழுத்துட்டு வாங்க. பா, ஏய் வாடா. மேடம். மேடம் வா. நில்லுங்க. மேடம் நில்லுங்க மேடம், சொல்றத கேளுங்க ப்ளீஸ். என் பையனை கூட்டி போறதுக்கு நான் விட மாட்டேன். இங்க பாருங்க சார், எங்க வேலையை செய்ய விடுங்க. இல்ல வேலையை கெடுத்தீங்கன்னு சொல்லி உங்க மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டிய வரும். அப்பா, இழுத்துட்டு வாங்க. போட்டும் நாம அங்கிள் கிட்ட பேசிக்கலாம். பா, திலீபா, நீ தைரியமா போப்பா. ஏசி அங்கிள் கிட்ட பேசி நான் பின்னாடியே வரேன். வண்டி எடுங்க. பிரியா, நீ போமா, கார் சேவ் எடுத்துட்டு வாமா. அப்படியே வீட்டை பூட்டிட்டு வாமா. சரிப்பா. அக்கா, நீங்க இங்கே இருங்க, நான் என்னன்னு விசாரிச்சு வந்துடுறேன். மேடம், இன்ஸ்பெக்டர் இல்லைங்களா? நீங்க யாரு? நான் திலீபனோட அப்பா. அந்த பையனை கூட்டாரு போயிருக்காங்க, வெயிட் பண்ணுங்க. என்னப்பா சொல்றாங்க? கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்றாங்க. திலீபனை கூட்டிட்டு வராங்களாம். மாமா, நம்ம வீட்டுக்கு போயிடலாமா? ஏமா? எனக்காக நீங்க எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல வந்து நிக்கிறத என்னால பார்க்க முடியல மாமா. இப்படி ஒரு சூழ்நிலையில என் கல்யாணம் முடிவாகணும்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் தான்மா கஷ்டமா இருக்கு. ஆனா வாழ்க்கையில எல்லா நேரத்திலையும் நம்ம நினைக்கிறதே நடக்காது. என்ன நடக்குதோ அதை அப்படியே நம்ம ஏத்துக்கணும். எதுக்கு என்ன ஏதுன்னு கேள்வி கேட்டோம்னா நிம்மதியே எல்லாம் போயிடுமா? ஏய் போடா, அங்க என்ன பாக்குற? போடா. மெதுவாமா. அது கூட திலீபா, மேடம், நிச்சயதார்த்த போட்டோ வீடியோல இருக்கு.
உங்க சொந்தக்காரங்களா வந்துட்டாங்களா? வந்திருக்காங்க மேடம். இவர் தான் என் மச்சான் சிவனேசன். சின்ன வயசுலேருந்து திலீபனை வளர்த்தவர். இவர் திலீபனுடைய மாமா லட்சுமிபதி. வணக்கம் மேடம். அவங்க அக்கா சக்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டவர். இது என் பொண்டாட்டி, இது என் பொண்ணு சுசி. மேடம் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. இது எங்கள் குடும்ப விஷயம். திலீப் ஒன்றும் தப்பான பையன் இல்லை. இவனை ஒரு கிரிமினல் மாதிரி நடத்துறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மேடம். யாரும் எனக்காக பரிதாபப்பட வேணாம். பாத்தீங்களா, நல்லது எது கெட்டது எதுன்னு கூட இவனுக்கு புரிஞ்சுக்க தெரியல. இவனுக்காக நீங்க உருகிறது வேடிக்கையா இருக்கு. இல்லை மேடம், திலீப்பன் இப்போ குழப்பமான நிலையில் இருக்கான். அவனால் தெளிவாக எதுவும் யோசிக்க முடியல. அதை புரிஞ்சுக்காம மாமா உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் அவங்ககிட்ட பேசணும். பேசலாமா? பேசி பாருங்க. உங்களுக்குள்ள காம்ப்ரமைஸா போயிட்டீங்கன்னா எங்களுக்கு வேலை மிச்சம். இப்போ நான் யாரு கூடயும் பேசுறதா இல்லை. ஏய், உன் நல்லதுக்கு தானே கூப்பிடுறாரு, போய் பேசிட்டு வா. ஏய், சொல்றேன்ல, போடா. வாப்பா திலீப்பா வா. திலீப்பா, நான் சொல்றத கொஞ்சம் கோவப்படாம பொறுமையா கேளுப்பா. கல்யாணங்கிறது நமக்குள்ள பேசி முடிவு பண்ணிக்க வேண்டிய விஷயம். அதுல உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா நாம பேசி தீர்த்துப்போம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டேஷனுக்கெல்லாம் வருது நல்லா இருக்குமாப்பா? எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க, அவருக்கு போய் சொல்லுங்க. அவர் இங்க வந்ததுக்கும் நீதானப்பா காரணம். சுசியை விரும்பிட்டு இப்போ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா நியாயமாப்பா? சரி, மற்றவங்களை விடு. சுசி நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. கல்யாணத்துக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பஞ்சாயத்து நடக்கிறத எந்த பொண்ணாவது விரும்புவாளா? அவளை நோக்கடிச்சிட்டு நீ நல்லா இருக்க முடியுமாப்பா? ஏய், என் புள்ளகிட்ட உனக்கு என்னடா பேச்சு? தள்ளிப்படா. இது பாருங்க, நம்ம 2 பேர் பிரச்சனைல பிள்ளைங்க வாழ்க்கை பாதிக்க வேண்டாம். எதுவா இருந்தாலும் நம்ம பேசி முடியாதுடா. என்ன அசிங்கப்படுத்தணும்னு ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு வந்திருக்கீங்க. பதிலுக்கு உங்க எல்லாரையும் அசிங்கப்படுத்தாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். என் பிள்ளைக்கு கல்யாணத்தை நிச்சயம் பண்ண நீ யாரா? போடா வெளியே. இத பாருங்க, மேடம் கேளுங்க. போடா வெளியே. நிறுத்துங்க. ஏதோ சமாதானமா பேசுவீங்கன்னு பார்த்தா சின்ன பிள்ளைங்க மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க. உங்களை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. லீகலா தான் ஆக்ஷன் எடுக்கணும். வாங்க. ஹலோ மேடம். வாங்க, உட்காருங்க. என்ன திடீர்னு இந்த பக்கம்? தட்சிணாமூர்த்தி சார் என்னோட கிளையண்ட் மேடம். அவரோட பையனை நீங்க என்கொயரிக்காக அழைச்சிட்டு வந்ததா சொன்னாரு. அவருக்கு லீகல் சப்போர்ட் பண்றதுக்காக நான் வந்திருக்கேன். ஓ, சிவனேசன் சார், உங்க மாமா அவர் பொண்ணு சுசிய திலீபன் காதலிச்சு நிச்சயம் பண்ணிக்கிட்டான். ஆனா இப்ப கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அவர் சொல்றதெல்லாம் உண்மையா இல்லையா? உண்மைதான் மேடம். ஆனா எனக்கு எந்த விளக்கமும் வேண்டாம். நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொன்னா போதும்.
லக்ஷ்மி மேடம். திலீபன் சுசியை விரும்பினது நிச்சயம் பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா இல்லையா? தெரியும் மேடம். இப்போ உங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தது எல்லாமே உண்மைதான் மேடம். திலீபா, உன்னை வளர்த்த அப்பா உங்க அக்கா புருஷன் 2 பேருமே நடந்ததெல்லாம் உண்மைன்னு ஒத்துக்கிட்டாங்க. உன்னை கூட்டது ஜஸ்ட் ஒரு விசாரணைக்காகத்தான். உன் மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு உன்னோட நிச்சயதார்த்த போட்டோவும் வீடியோவும் போதும். சுசிய கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ ஒத்துக்கிட்டா உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இல்லனா அந்த பொண்ணை காதலிச்சு ஏமாத்திட்டேன்னு உன் மேல எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளிடுவேன். இந்த மாதிரி கேஸ்ல எந்த சலுகையும் காட்டாதீங்கன்னு ஸ்ட்ரிக்ட்டா ஆர்டர் வந்திருக்கு. சோ காலத்துக்கு உன்னால வெளியில வர முடியாது. இப்ப சொல்லு, சுசியோட சந்தோஷமா வாழ போறியா இல்ல காலம் முழுக்க ஜெயில இருந்து உன் வாழ்க்கையை தொலைக்க போறியா? நல்லா யோசிச்சு முடிவு சொல்லு.